உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரியே வெனிலா டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/2 கிலோ வெனிலா டீ கேக் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 5 முட்டை, 150 கிராம் மைதா, 150 கிராம் சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும், பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூனும், ஒரு 30 கிராம் எண்ணெய், 20 கிராம் பால் எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ ஓடிஜியில் ஒரு 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கடாயில் சப்போஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இரும்பு கடாய் மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைஸ் டின் பார்த்திங்கன்னா, இது ஸ்கொயர் டைப் கேக் டின்னு. இது 7 இன்ச்சு. 1/2 kgக்கு 6 இன்ச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 7 இன்ச் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி 7 இன்ச் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபுல்லாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பேப்பர் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். பட்டர் பேப்பர் அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லைட்டாக மைதா போட்டு ஃபுல்லாக அந்த கார்னர்ஸ் எல்லாம் சேர்த்து டஸ்ட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க இந்த டின்னை. இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச பவுல் எடுத்து அதில் இந்த 5 முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரிச்சிடணும், மஞ்சக்கருவை தனியாக பிரிச்சிடணும். ஒரு ட்ராப் கூட மஞ்சக்கரு இருக்கக்கூடாது, ஃபுல்லாக வெள்ளைக்கரு மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ மஞ்சக்கருவை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி 5 முட்டைக்கும் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. மஞ்சக்கருவையும் இதில் ஆட் பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிட்ட பிறகு தான் எக்கோட யோக்கை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ 5 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பீட்டரில் வச்சு 1 ஸ்பீடில் வச்சு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி விடணும். பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல நுரையாக வரும். அந்த டைமில் நம்ம 150 கிராம் சர்க்கரையை 3 பாகமாக கலந்து நம்ம பீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் சர்க்கரை ஆட் பண்ணி 45 செகண்டுக்கு பீட் பண்ணணும். அடுத்தது திருப்பி செகண்ட் போர்ஷன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு இதே மாதிரி பீட் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட பீட்டர் இல்லாமல் விஸ்கில் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் கூடுதல் எடுத்துக்கணும், சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி நம்ம 3 பாகமாக சர்க்கரையை சேர்த்து நல்ல ஒரு 40 செகண்ட்ஸ் கேப்பில் இந்த மாதிரி நம்ம 40லேருந்து 45 செகண்ட்ஸ் கேப்பில் இந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது நல்லா பீட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாகிடும், நல்ல ஒரு உப்பி வரும் எக் ஒயிட்டு. இப்போ நம்ம எக் யோக்கை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ எக் ஒயிட் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த டைமில் நம்மளோட எக்கோட எல்லோ பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 2 பாகமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாகம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு பாகம் எக்கோட மஞ்சக்கரு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணிக்கணும். எக் யோக்கில் ஏன் நம்ம உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கேக்லேருந்து, அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு 1/2 மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கிறேன். அதே தான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு எக்கோட கண்டென்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ அதை இப்போ இதை அந்த எக்கை டிஸ்டர்பே பண்ணாமல் ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பவுலில் நல்ல காஞ்ச பவுலில் 150 கிராம் மைதா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஜெலிச்சுக்கோங்க. ஒரு 2 வாட்டி ஜெலிச்சுக்கோங்க. இப்போ ஜெலிச்சிட்ட பிறகு நம்ம எக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 2 பாகமாக மைதாவை திருப்பி ஒரு வாட்டி ஜெலிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில்
மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுனா ஒரு கட்டு கொடுத்து திருப்பி வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது. ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மைதாவும் அந்த எக்கோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு அடுத்த பாகமும் எடுத்து அதே மாதிரி ஜல்லிச்சு திருப்பி சேர்த்து அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் எக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு கேக் வந்து ஆடாயிடும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 30 கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா பொறுமையாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 20 கிராம் பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு அதே மாதிரி நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. 20 கிராம் பால் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. பேட்டரும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா 7 இன்ச் டின்னு, அதில் வந்துட்டு இந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். கேக் பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு டேப் எதுவும் பண்ணாமல் ஒரு டூத் பிக் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸ் வச்சு சும்மா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற ஏர் பபிள்ஸ் சரியாகி பக்காவாக ஆகிடும். வெந்து வரும்போதும் ஈவனாக வெந்து வரும். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓடிஜியில் 160 டிகிரி, அதாவது 160 டிகிரியில் 35 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, ஸோ அதில் இந்த மாதிரி டின்னை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் விட்டுருங்க. கேக் வந்துட்டு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். சப்போஸ் வந்துட்டு வேகலைன்னா திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. அடிக்கடிக்கு திறந்து பார்க்கக்கூடாது. கேக்கு நல்லா எழும்பி வர்றது அப்படியே அடங்கிடும். இப்போ வந்துட்டு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கேக்கை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பட்டர் ஷீட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது கேக்கு. ஸோ பக்காவாக வெனிலா டீ கேக்கு பேக்கரி ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு பீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரெட் நைஃப் வச்சு தான் பீஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் நைஃபை வச்சு பீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான வெனிலா டீ கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக்கு 1/2 kg வெனிலா கேக் வந்துட்டு 494 கிராம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேக் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெனிலா டீ கேக், சாக்லேட் டீ கேக், அப்புறம் வந்து கப் கேக், வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் எனக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.